ரைட். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். உங்களுக்கு தெரியும் 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எம்சிக்யூ தொடரில் நான் நினைக்கிறேன் இது 4வது தொடர். இந்த தொடரில் நாங்கள் இன்றைக்கு முடிஞ்சளோ இது அவ்வளோத்தையுமே பார்த்து முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் கேள்வியை பாருங்கள். பின்வரும் சூறாக்களில் தர்தீபு திலாவத் ஒழுங்கில் அமைந்துள்ள சூறா. ரைட். இப்போ கொஞ்சம் இங்கே அவதானிங்க. சரியா? தர்தீபு திலாவத் என்ற அமைப்பில் அமைந்துள்ள சூறான்னு கேட்டுக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்துக்கலாம். அல் குர்ஆன் வசனம் இறங்கப்பட்ட ஒழுங்கை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து தர்தீபு நுசூல். சரியா? தர்தீபு நுசூல்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து தர்தீபு திலாவத்துன்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க. குர்ஆன் வசனம் வந்து பூமிக்கு அருளப்பட்ட ஒழுங்கு. அருளப்பட்ட ஒழுங்குக்கு தான் சொல்லுவோம் நுசூல். சரியா? அல் குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்ட ஒழுங்கு. திலாவத்ன்றது அரபுல திலாவத்துன்னு என்ன? ஓதுதல். சரியா? அப்போ ஓதப்படும் ஒழுங்கு. சரியா? அப்போ இன்னைக்கு குர்ஆன் ஓதப்பட்ட ஒழுங்குன்றது வேற, குர்ஆன் அருளப்பட்ட ஒழுங்குன்றது வேற. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு சூரா என்ன இறங்கிச்சு? சூரா என்ன சூரா? சூரா அலக். சரியா? சூரத்துல் அலக் என்ற சூரா தான் இறங்கிச்சு. அலக்கும் ஃபுல்லா இறங்கிச்சா? இல்ல, முதல் 5 வசனங்கள். சரியா? அல்லமல் இன்சான மாலம் யஅலம் என்ற முதல் 5 வசனங்கள் தான் இறங்கிச்சு. ரைட். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு சூரத்துல் அலக் தான் இறங்கிச்சு. ஆனா நாங்க குர்ஆன்ல ஓதுறது இது ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற சூரா ஃபாத்திஹா. சரியா? அப்ப ஓதுற ஒழுங்கு ஃபாத்திஹா, அதுக்கு பிறகு பக்கரா, அதுக்கு பிறகு ஆல இம்ரான், அதுக்கு பிறகு நிசா, அந்த ஆர்டருக்கு இருக்குது. ஆனா அருளப்பட்ட ஒழுங்கு வித்தியாசம். அப்ப இது எப்படி ஆர்டர் பண்ணாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த சூறாவுக்கு பிறகு இந்த சூறாவை எழுதுங்க, இந்த வசனத்துக்கு பிறகு இந்த வசனங்கள் எழுதுங்கன்னு சொல்லி கொடுக்க நபி அவங்க குத்தாபுல் வஹியை எழுதக்கூடிய ஆட்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த சஹாபாக்கள் நபி அவங்க சொல்றதுக்கு ஏற்ப எழுதினாங்க. ஆகவே அப்படி இறங்கப்பட்ட ஒழுங்கு தர்தீபு நுசூல், ஓதப்படும் ஒழுங்கு தர்தீபு திலாவத். ரைட். அப்ப தர்தீபு சும்மா நோமலா தர்தீபு திலாவத்னா ஓதப்படும் ஒழுங்கு. அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பக்கரா, ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பக்கராவா சூரத்துல் ஃபாத்திஹா, முதலாவது அல்ஹம்து. சரியா? அப்படிதான் பக்கரா. ரைட். அப்ப இது ரெண்டு நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தர்தீபு நுசூல், தர்தீபு திலாவத். சரியா? இறங்கப்படும் ஒழுங்கு, ஓதப்படும் ஒழுங்கு. ரைட். இப்ப கேள்வி பாருங்க. சூரத்து தர்தீபு சூறாக்களில் தர்தீபு திலாவத் ஒழுங்கில் அமைந்த சூறா. திலாவத் என்ன? ஓதுறது. சரியா? ஃபாத்திஹா, இஹ்லாஸ், நாஸ். இஹ்லாஸ், ஃபலக், நாஸ். பக்கரா, ஃபாத்திஹா, நிசா, யாசீன், முல்க், ஹஷர், அலக், முத்தஸிர், முஸம்மில். கேட்டீங்கன்னா தர்தீபு திலாவத் ஓதப்படும் ஒழுங்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும்? முதலாவது ஓதப்படும் ஒழுங்குல முதலாவது என்ன சூறா இருக்குது? ஃபாத்திஹா. ரெண்டாவது இஹ்லாஸ். மூணாவது நாஸா? இல்ல. அப்ப என்ன பண்ண பதில்? இஹ்லாஸ், ஃபலக், நாஸ். குர்ஆன் எடுத்து ஆர்டர் படுத்தினா இஹ்லாஸ், அதுக்கு ஒரு ஃபலக், அதுக்கு ஒரு நாஸ், ஓதுற ஒழுங்கு. சரியா? ரைட். அப்ப அதுதான் இதுக்கு 21வதுக்கான ஆன்சரா இருக்கு என்னதை நீங்க பார்க்கணுமா? ரைட். மாறி கேட்டா தர்தீபு திலாவத் அடிப்படையில் என்ன கேட்டா? இஹ்லாஸ், ஃபலக், நாஸ். குல்வல்லாஹு அஹத், அவரு குல்லது பிரபில் ஃபலக், அவரு குல்லது பிரபில் நாஸ். அந்த ஆர்டர் தானே? ரைட். இப்ப பக்கரா, ஃபாத்திஹா, நிசாண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்குது? ஃபாத்திஹா தான் இருக்குது. சரி. அதுக்கு பிறகு பக்கரா வரும். சரியா? அதுக்கு பிறகு மூணாவது என்ன? ஆல இம்ரான். அப்ப அந்த ஆர்டரும் வராது. சரியா? அப்ப இன்னைக்கு குர்ஆனை பரட்டி பார்த்தா பக்கத்துல இருக்கிற சூறாக்கள் பார்த்தா அப்ப நான் நினைக்கிறேன் இந்த 3 சூறாக்கள் தான் அதுல வரும். ரைட். இதுல இருக்கிற இன்னொன்னு இது முத்தஸிர், முஸம்மில். இல்லையா? யாயுல் முத்தஸிர், கும் ஃபஅன்ஸிர். இது வரும். போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவரே, போர்த்திய காலம் போதும், எழுப்பி மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கன்னு ஒரு வசனம் இருக்குது. இதை சொல்லுவாங்க பகிரங்க பிரச்சாரம் அனுமதிக்கப்பட்ட சூறா தான் இது. உங்களுக்கு கேட்டு வரலாம். சரியா? உங்களுக்கு தெரியும் நபியாவோட முழு தவா வரலாறையும் ரெண்டா பிரிப்பாங்க. அதாவது உங்களுக்கு நபியாவோட வரலாறு வந்து மக்கா கால தவா வரலாறு, மதீனா கால தவா வரலாறு பிரிப்பாங்க. மக்கா கால தவா வரலாறு 13 வருஷம் செகண்ட் இயருக்கு வருமா. மதீனா கால தவா வரலாறு 10 வருஷம். மக்கா கால வரலாறு ரெண்டா பிரிப்பாங்க. ரகசிய பிரச்சாரம் 3 வருஷம், பகிரங்க பிரச்சாரம் 10 வருஷம்.
நபி அவங்க ரகசியமா இஸ்லாத்தை சொன்னது 3 வருஷம், பகிரங்கமா சொன்னது 10 வருஷம். இந்த ரகசிய பிரச்சாரம் சொல்லி முடிய பகிரங்க பிரச்சாரத்துக்காக அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு தானே, அந்த கட்டளையாக வந்த சூரா தான் முத்தஸிர். சரியா சரியா போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே, நீங்க எழும்பி மக்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்கள். யாயுல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக்க ஃபகப்பிர். சரியா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரகசிய பிரச்சாரம் முடிஞ்சு பகிரங்க பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட சூரா, அதுக்காக வேண்டி இறங்கின சூரான்னு சொன்னா நீங்க எந்த சூறாவை சொல்லுவீங்க? இப்ப பார்த்தா யாயுல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் என்ற சூறாவை தெரிஞ்சுக்கணும். சரியா? ஒரே பகுதிக்குள்ள நிறைய விஷயங்களை சொல்லி தருவான், அதுதான் இந்த பாடத்துல நோக்கம். சும்மா அதோடைய ஆன்சரை மட்டும் சொல்றது இல்லை. ரைட், ஓகே, இது உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் பார்த்தது போதும்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க அடுத்த தலைப்புக்கு போகிறோம். இறந்து போன கணவனுக்காக மனைவி இதா இருப்பதற்கு மிக பொருத்தமான காரணம் கேட்டீங்க. சரியா? மாப்பிள்ளை மூத்தா போனா, மாப்பிள்ளை தலாக் சொன்னா ஒரு பெண் இதாயிக்கும். சரியா? அப்படி இறந்து போன இந்த கணவனுக்காக இருக்க வேண்டிய இதாவுக்கான முதற் காரணம், கேள்வியை சரியா வாசிக்கும். துக்கம் அனுஷ்டித்தல், பொறுமை காத்தல், கணவனுக்காக பிரார்த்தித்தல், கருத்தரிப்பை உறுதி செய்தல், அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றல். என்ன வரும்? அல்லாஹ்வோட கட்டளையை நிறைவேற்றல் தான் இங்க வர வேண்டிய விஷயம். சரியா? அதை நான் பார்ப்போம். என்னன்னு இது 5வது. ரைட், இதுல என்னன்னா முதலாவது நீங்க இந்த மாதிரியான கேள்விகளை வாசிக்க போகல, முதலாவது பாருங்க, அல்லாஹ் ரசூல் ஏதாவது சொல்லி இருப்பதாக வந்திருக்கிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் வரும், வேற ஒன்றும் இல்லை. இப்ப தொழுகையிட நோக்கத்துல முதலாவது நோக்கம் அல்லாஹ்வோட கட்டளைன்னு வந்து அதைத்தான் அடிக்கும். அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, ரசூல் சொல்லிக்கிறாங்க, அதுக்கு பிறகுதான் நீங்க மற்றதெல்லாம் மார்க் பண்ணணும். இதெல்லாம் சரி. இப்ப துக்கம் அனுஷ்டித்தல் இதோட ஒரு நோக்கம். மாப்பிள்ளை மௌத்தா போனா கவலையை வெளிப்படுத்துறதுக்கு துக்கம் இருக்கணும், பொறுமை காத்தல் வரும், கணவனுக்கு பிரார்த்தித்தல், மாப்பிள்ளைக்காக வேண்டி துவா செய்வாங்க. சரியா? ரைட், கருத்தரிப்பை உறுதிப்படுத்தல், மனைவி கற்பமுற்றுள்ளா இல்லையா என்றதை அறிகிறதுக்கும் இதோடைய நோக்கங்கள். இதெல்லாம் நோக்கம் தான். ஆனா இதுல முதன்மைப்படுத்த வேண்டிய நோக்கம் வந்து அல்லாஹ் தாலாவுடைய கட்டளை ஆயிக்கிறதால, அது ஒரு வணக்கம், ஒரு இபாதா வைக்கிறதால அதுதான் வரும். சரியா? கேள்விக்காக நாம் சில நேரங்கள் உடனே அடிப்பாங்க, இதைத்தான் அடிப்பாங்க. குழந்தையை அறியதைத்தான் அதுல மெயின் ஒண்ணு. சரியா? உடனே அடிச்சாச்சு. முதலாவது பார்க்கணும், இது என்ன கேள்வி, எப்படி வந்திக்குது. சரியா? அதை கேட்டுக்கிது மிக பொருத்தமான ஒரு சொல் வந்திக்குது. நுணுக்கமா வாசிக்கணும். இது வந்து பாஸ் பேப்பர்ஸ் கேள்வி, நுணுக்கமா தான் எடுப்பான். லேசா இருந்தாலும் நுணுக்கமா தான் எடுப்பான். கொஞ்சம் கூட டென்ஷன் ஆனீங்கன்னா அப்செட் ஆயிருக்கு. அதால கவனமா இருக்கும். சரியா? ரைட், ஓகே, இது கிளியர் தானே? இப்ப சும்மா ஒரு கேள்வி கேட்கறது நோவலா. சரியா? உங்களுக்கு தெரியும், மாப்பிள்ளை மௌத்தா போன ஒரு பெண் எவ்வளவு காலம் இதாயிக்கணும்? 4 மாசம் 10 நாட்கள். மாப்பிள்ளை தலாக் சொன்ன ஒரு பெண் எவ்வளவு காலம் இதாயிக்கணும்? 3 குருவுகள், 3 மாதவிடாய் காலம்னு சொல்லுவாங்க. குரு அல்லது நீங்க சொன்ன மாதிரி 3 மாதம். 3 மாதம் என்றது நம்பிக்கை இழந்த பெண்கள் தான் 3 மாதம். சரியா? ரைட், இதுல கொஞ்சம் விதி விலக்கு இல்லையா? கர்ப்பிணியாக இருந்தா குழந்தை கிடைக்கும் வரை, திருமணம் முடிச்சு கணவன் மனைவி உறவு நடக்கல, மனமேலையில மாப்பிள்ளை ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தா போய்த்தாரு நோனாவை பார்த்துட்டு. சரியா? அப்படிக்கு தானே, ஒன்று நல்லா அழகாய்க்கும், இல்லாட்டி ஒன்று அசிங்கமாய்க்கும். அப்ப அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தா போட்டா நோனா இதாயிக்கணுமா? தேவை. சரியா? அங்க இதாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், அப்ப அதை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி ஓகே. சரியா? பொதுவான சட்டம், பொதுவான இத்தாக்காலம் 4 மாசம் 10 நாள். சரியா? 3 குரு, இந்த 2ஐயும் வச்சுக்கணும். இதுதான் பொதுவான சட்டம். சரியா? விதிவிலக்கான சட்டங்கள் கொஞ்சம் இருக்குது, நாங்க பார்ப்போம். ரைட், இப்போ நாங்க அடுத்த கேள்விக்கு வருவோம். இது ஓகே, இது உங்களுக்கு போதும். சரியா? ரைட், அடுத்த கேள்விக்கு நாங்க வருவோம். என்ன கேள்வி? சுன்னத்தான நோன்புக்கு தடுக்கப்பட்ட நாட்கள். சரியா? ஆன்சர் ஷவ்வால் மாதம் 2, 3, முஹர்ரம் 9, 10, துல்ஹஜ் 11, 12, ஷாபான் 14, 15, ரஜப் 27, 28. சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறதுக்கு எது வரும்? ஆன்சர் சொல்லுங்க பாப்பா. நீங்க இதுல என்ன ஆன்சர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சுன்னத்தான நோன்பு பிடிக்க தடுக்கப்பட்ட நாட்கள் துல்ஹஜ் 11, 12. ஓகே, சரி. ஏன்னா அது என்ன நாள்னு சொல்லுவாங்க? ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள். சரியா?
ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள். ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளில் வந்து குர்பான் கொடுத்து நல்லா இறைச்சி சாப்பிடுற நாள் இல்லையா? துல்ஹஜ் பிறை 11, 12, 13 சரியா? ரைட். முஹர்ரம் பிறை 9, 10 இது இது சுன்னத் நோன்பு பிடிக்கிற நாள் தானே. இதுக்கு என்ன நாள்னு சொல்லுவாங்க? ஆஷூரா, தாஷுவா சரியா? முஹர்ரம் பிறை இதுக்கு சொல்லுவாங்க தாஷுஆ, இதுக்கு சொல்லுவாங்க ஆஷூரா சரியா? தாஷுவானா 10, முஹர்ரம் பிறை 10, முஹர்ரம் பிறை 9. சொல்லுங்க பாப்போம், இந்த நோன்பு இந்த சுன்னத்தான நோன்பு ஏன் பிடிக்கணும்? என்ன காரணம்? நபியாவை பிடிக்கும்னு சொன்னாங்க, அதுக்காக வேண்டி பிடிக்கிறோம். அது சரி, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணத்துக்காக நபியாவை பிடிக்க சொன்னாங்க? ஃபிரௌனுடைய படையிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் காப்பாற்றின நாள் சரியா? அதனால தான் இந்த முஹர்ரம் பிறை 10 சுன்னத்தான நோன்பு பிடிக்குது சரியா? ஃபிரௌனுடைய படையிலிருந்து இப்போ நபியாவங்க மதீனாக்கு வந்து பார்க்குறாங்க, யூதர்கள் இந்த நோன்பை பிடிக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பிடிக்கிறீங்க? அப்போ சொல்கிறாங்க, ஃபிரௌனுடைய படையிலிருந்து அல்லாஹ் மூசாவை காப்பாற்றினான். அப்போ நபி சொன்னாங்க, இந்த நோன்பை பிடிக்கிறதுக்கு கூட உரிமை இருக்குது எங்களுக்கு. அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தா உங்களுக்கு மாத்தமா இன்னொரு நோன்பையும் சேர்த்து பிடிப்பேன். அதனால தான் 9, 10 பிடிக்குது சரியா? ரைட். அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே இதே முஹர்ரம் பிறை 10ல் துக்கமான சம்பவங்கள் நடந்துச்சு இஸ்லாமிய வரலாற்றில். யாருக்கா தெரியுமா? சந்தோஷமான சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எல்லாம் காப்பாற்றினது. துக்கமான சம்பவம் கர்பலா யுத்தத்தில் ஹுசைன் அலி அவர்கள் கொலை செய்யப்பட்டார். களத்தை வெட்டி தலையை பிளேட்டில் போட்டு அனுப்பினார் சரியா? ஆக டேஞ்சரான ஒரு விஷயம். அது தான் ஷியாக்கள் வெறி கூடினது சரியா? அப்போ நபி அவங்களோட பேர பிள்ளைக்கு நடந்தது. அப்போ அது ஒரு துக்கமான. ஆகவே இந்த நல்ல காலம் கெட்ட காலம் என்றது காலத்தில் இல்லை, எங்களில் தான் இருக்குது. முஹர்ரம் பிறை அதே நாள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா பாதுகாத்தார். அதே நேரம் இங்கே பார்க்குறோம் சரியா, ஹுசைன் அலி அவங்க கொலை செய்யப்படுறாங்க. ரைட். ஆகவே அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முஹர்ரம் பிறை ஆஷூரா தாஷுவா. ரைட். ஷவ்வால் 2, 3 ஷஅபான், ரமலான், ஷவ்வால். ஷவ்வால் 2, 3 சுன்னத நோன்பு பிடிக்கணுமா இல்லாதா? 6 நோன்பு பிடிப்பாங்களே, அந்த 6 நோன்பு வந்து ஷவ்வால் 2, 3, 4, 5, 6 சரியா? ஷவ்வால் மாதம் அதுவும் ஓகே. ஷவ்வால் மாதம் 14, 15. ஷவ்வால் மாதம் போட்டிக்கு என்னன்னா மாசத்துல பிடிக்கிற சுன்னத்தான நோன்பு இருக்குது சரியா? ஐயாமுல் பீல், ஐயாமுல் சூதுன்னு 2 நாள் இருக்குது சரியா? ரைட். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரே மிக தாரம் பார்த்துக்கணும் ரைட்டா? சுன்னத்தான நோன்பு பிடிக்கிற நாட்கள்ல இப்ப நாம பார்த்தோம் வந்து முஹர்ரம் சரியா? முஹர்ரம் பிறை 9, பிறை 10 ஓகே, இதுல சுன்னத்தான நோன்பு பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட். அதே போல நாங்க ரெண்டாவது பார்த்தோம் இப்ப ஷஅபான், ரமலான், ஷவ்வால். அதுக்கு சொல்லுவாங்க ஷவ்வால் மாத 6 நோன்புகள்னு சொல்லுவாங்க. ஷவ்வால் மாத 6 நோன்புகள்னு சொல்லுவாங்க. அந்த நோன்பு பெருநாள் முடிஞ்ச வாக்கிலே பிடிக்குது, அதுவும் ஓகே சரியா? மூணாவது இப்போ நாங்கள் இப்போ காய்ச்சல் என்னது? முஹர்ரம், ஷவ்வால் ஒவ்வொரு மாசமும் சரியா நடுவில் பிடிக்குது, அல்லது அதாவது மாதாந்த நோன்புன்னு சொல்லுவாங்க. மாதாந்த நோன்பு சரியா? மாதாந்த நோன்புகள் இதை வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று வந்து என்ன? ஐயாமுல் சொல்லுங்களேன், ஐயாமுல் பீல் சரியா? அடுத்தது ரெண்டாவது ஐயாமுல் சூத் சரியா? அஸ்வத். பீல்னு சொன்னா வெள்ளை நாள், அதாவது பௌர்ணமி தினம் சரியா? அப்ப 14, 15 சரியா வருமே, அந்த பௌர்ணமி போய் டேஸ் ரைட். அதே நேரம் ஐயாமு சூதுனா கருப்பு தினம், அமாவாசை தினம் சரியா? 27, 28, 29 சரியா? 14, 15, 16 இது பிடிக்கணும் சரி? மத்தியில வார நோம்பு இது 27, 28, 29 சரியா? இதை சொல்றது கருப்பு நாள். அதாவது யாராவது ஒரு ஆள் மாசம் மாசம் நோம்பு பிடிக்க நியத்து வச்சா அவருக்கான ஒழுங்கு வந்து ஒன்று 13, 14, 15 பிடிக்கணும், அல்லது 27, 28, 29 பிடிக்கணும் சரியா? ரைட். அதே மாதிரி வாராந்த நோம்பு மீக்குது இல்லையா? என்னென்ன நாள் வாரா கிளம்பையில பிடிப்போம்? திங்கள், வியாழன் சரியா? வாராந்த நோம்பு பிடிக்கிறது மீக்குது. அப்ப இவைகள் தான் சுன்னத். அது மாதிரி துல்ஹஜ் பிறை 1லிருந்து துல்ஹஜ் பிறை 9 வரைக்கும் நோம்பு இருக்குது, 10 நாள் சரியா? அதுவும் அந்த ஹஜ்ஜுடைய கண்ணியத்துக்காக வேண்டி அந்த அந்த துல்ஹஜ் மாதமும் பிடிப்பாங்க. துல்ஹஜ் பிறை 1லிருந்து துல்ஹஜ் பிறை 10 வரை 9 வரை. அதுல 9வது
நோம்பு வந்து ஸ்பெஷல் நோம்பு. என்ன நோம்புன்னு சொல்லுவோம்? யௌமு அரஃபா. அரஃபா நோம்பு. சரியா? 9வது நாள் பிடிக்கிறது யௌமு அரஃபா. அரஃபா நோம்பை குறிக்கும். சரிதானே? ரைட், ஓகே. அப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நிறைய விஷயங்கள். சரியா? ரைட். அப்போ நாங்கள் இங்கே அப்போ இப்படி பார்த்தா சுன்னத்த நோம்புக்கு தடுக்கப்பட்ட நாட்கள் துல்ஹஜ் பிறை 11, 12, 13. சரியா? நோம்பு இப்போ இப்படி கேட்டா அப்படி ஒரு கேள்வி. சரியா? அது என்ன கேள்வினா, நோம்பு பிடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட நாட்கள் இது. அதில் நோம்பு பிடிப்பதே கூடாது. ஒன்று யௌமுல் ஈதைன். சரியா? 2 பெருநாள் நாட்கள். ஈதைன் நோம்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள்ல நோம்பு பிடிப்பது ஹராம். அடுத்தது ஐயாமு ஷக், சந்தேகத்துக்குரிய நாள். சரியா? அப்படி ஒன்று சொல்லுவாங்க, நோம்பா பெருநாளா என்று சந்தேகம் வருமே, ஐயாமு ஷக்குன்னு சொல்லுவாங்க, சந்தேகத்துக்குரிய நாள். நோம்பா பெருநாளாண்டு சந்தேகம் வர நாள். அதே போல 3வதா சொல்லுவாங்க, வேற என்ன இது? நோம்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், சந்தேகத்துக்குரிய நாள், ஐயாமு தஷ்ரீக்குரிய அந்த 3 நாள். சரியா? அதாவது துல்ஹஜ் பிறை எத்தனை நாள் வருவது? 11, 12, 13. இந்த நாட்கள்ல குர்பான் கொடுக்குற நாட்கள், நோம்பு பிடிக்கிறது ஹராமாக்கப்பட்ட நாட்கள். சரியா? ரைட், அதை நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க. ரைட், இவைகள் வந்து நோம்பு பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட நாட்கள். இதுல நோம்பு பிடிக்கவே கூடாது. சரியா? ரைட், கேட்டு வரும் 5 நாள் அப்படி கேட்டு வரும், கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல இன்னொன்று இது, அந்த நெருக்கமான சொல்லாகிறதால போடுறேன், ஐயாமுல் பீல், ஆமுல் பீல் 2. சரியா? இப்படி ஒரு சொல்லி இது படிச்சிருப்பீங்க, ஆமுல் ஃபீல். அது சரியா? ஆமுல் ஃபீல். அதே போல ஐயாமுல் பீல், இந்த 2 சில நேரங்களில் குழம்பு. சரியா? இது உண்மையிலேயே இங்கனைக்கு வந்து எஃப் வரணும், இங்கனைக்கு வந்து பி வரணும். சரியா? ஆமுல் ஃபீல், ஃபீல்னா யானை, யானை வருடம். ஐயாமுல் பீல் தான் வெள்ளை நாட்கள். தமிழ்ல நீங்க பீல் பீல்னு தான் எழுதுவீங்க. சரியா? 2. அப்ப இன்னைக்கு பார்த்துக்கணும், ஆமுல் ஃபீல் நபி அவங்க பிறந்த வருஷம். ஆப்ரஹாவுடைய யானைப்படையை உடைச்சது. யானைப்படை காபத்துல உடைக்க வந்த நேரம் அல்லாஹ் படை அனுப்பி அழிச்சது. ஐயாமுல் ஃபீல்ன்றது வந்து இந்த வெள்ளை நாட்கள். ஒவ்வொரு மாசமும் வர 13, 14, 15. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல் நெருக்கமா வாரத்தால இதையும் சொல்லி விட்டேன், மறந்துடுவாங்க. சரியா? ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, உம்ரா நிறைவேற்றப்படும் ஒழுங்கை சுட்டும் தெரிவு யார்? உம்ரா ஹஜ்ஜி செய்யற முறை, உம்ரா செய்யற முறை நீங்க. சரியா? பாப்போம். சஹீனா தொங்கோட்டம் ஓடுதல், சஹீ செய்தல். சரியா? இஹ்ராம்னா ஆடை, இஹ்ராம் ஆடை அணிஞ்சு நியத்து வச்சு இஹ்ராம் ஆடை அணிவோம். முடி களைதல், அதுக்கு சொல்லுவாங்க ஹல்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, முடி நீக்குதல். தமிழ்ல வந்து அந்த அரபுல வந்து ஹல்க்குன்னு ஒரு சொல்ல யூஸ் பண்ணுவாங்க முடி களைதலுக்கு. சரியா? சொல்லிடுங்க, இங்க சொல்லுவாங்க ஹல்க், முடி நீக்குதல். ரைட். இப்போ இதுல தவாஃப்னா தெரியும், காபத்துல்லா வலம்பாடு. அப்ப இது ஓர்டர் இல்ல தானே. ஃபர்ஸ்ட்டுக்கு சஹீ செய்தலாம். உம்ராக்கு போறாங்க தொங்கோட்டம் ஓடுவாங்க ஃபர்ஸ்ட் இல்ல. ரைட். தவாஃப், முடி களைதல், சஹீ செய்தல், இஹ்ராம். இங்க இஹ்ராம் ஆடை என்று வந்தீங்க. இஹ்ராம் ஆடை ஃபர்ஸ்ட் இதுல வரணும், அது வராது. முடி களைதல், தவாஃப், இஹ்ராம். இதுவும் இஹ்ராம் என்றது லாஸ்ட்டுக்கு வந்தீங்க. சரியா? இஹ்ராம், தவாஃப், சஹீ, முடி களைதல். இஹ்ராம், சஹீ, முடி களைதல், இது 2 தான் உங்களுக்கு சேலஞ்ச். சரியா? இஹ்ராம் ஆடை, தவாஃப், சஹீ, முடி களைதலா? இஹ்ராம் ஆடை அணிஞ்சு ஃபெஸ்ட்டுக்கு போயிட்டு சஃபா மருவா கடையில தொங்கோட்டம் ஓடுவாங்களா, கௌபா வலம் வருவாங்களா? யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? கௌபாவா வலம் வாரு, இதுதான் வரும். சரியா? கவனமா நுணுக்கமா டக்குன்னு இதெல்லாம் வெட்டி விட்டோம், இதெல்லாம் வராது, இது வராது, இது வராது, இது வராது. அதுக்கு பிறகு நீங்க ஃபுல்லா இறங்கணும் இந்த 2 தான். சரியா? உடனே அது வராதுன்னு ஏதாவது ஒன்று தெரிஞ்சு அதை யோசிக்க தேவை, அதை வெட்டி விட்டுருங்க, அதுக்கு பிறகு வராது. அதுக்கு பிறகு இந்த 2 விஷயத்துல தான் நீங்க இறங்க போறீங்க. இந்த 2 விஷயத்துல எது மிச்சம் பொருத்தம்ன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு இஹ்ராம், தவாஃப், சஹீ, முடி களைதல். சரிதானே? இதெல்லாம் சும்மா ஜென்ரலா எழுதியலுமான கேள்வி. உம்மா விட்டாலும் எழுதுவாங்க, வாப்பா விட்டாலும் எழுதுவாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஒரு ஆள் கேட்டாலும் சொல்லுவாங்க. சரியா? அப்ப இன்னைக்கு இஹ்ராம், சஹீ, முடி களைதல், தவாஃப். ஓகே. அப்ப இது உங்களுக்கு ஆன்சரா வரணும். உங்களுக்கு இதுல சும்மா ஒரு கேள்வி கேட்டா, சரியா? சப்ரா சொல்லுங்க பாப்பா. சஹீ செய்தல் ஹஜ்ஜில எது ஃபர்லா, சுன்னத்தா, வாஜிபா? சஹீ செய்தல் சஃபா மருவா கடையில தொங்கோட்டம் ஓடுதல், ஃபர்ல். சரியா? சஹீ செய்தல் ஃபர்ல். சரிதானே? ரைட்.
தவாஃபும் ஃபர்லு தான். தவாஃபுல் இஃபாதா ஃபர்லு, சஇ செய்தல் ஃபர்லு, அரஃபாவில் தரித்தல் ஃபர்லு, முடி நீக்குதலும் ஃபர்லு. மெயின் விஷயம் சரியா. அப்ப வாஜிபுக்குள்ள வாரண்டா முஸ்தலிஃபாவில் தங்குதல், மினாவில் தங்குதல் சரியா. அதே நேரம் அதுல வரும் கல்லெறிதல். கல்லெறிதல் எல்லாமே வாஜிப். கல்லெறிகிற கடமையெல்லாம் ஃபர்ல் இல்லை, வாஜிப். அதில் ஒன்று விடுபட்டா கூட அதுக்கு குற்ற பரிகாரம் செஞ்சு தப்பலாம். ஆனால் ஃபர்ல்ன்னு சொன்னனே, தவாஃப் செய்கிறது, தொங்கோட்டம் ஓடுறது, முடி களைகிறது, இப்படிக்கு தானே, அதெல்லாம் ஃபர்ல். அதில் ஒன்று விடுபட்டாலும் அரஃபாவில் தங்குறது, ஒன்று விடுபட்டாலும் ஹஜ்ஜு சரி வராது. திருப்பி அந்த ஹஜ்ஜை செய்யும் சரியா. நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்போ அந்த விஷயங்கள் இதில் நிறைய இன்னைக்கு பேச போகிற டைம் போயிட்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்தது, பின்வருவற்றுள் அல்லாஹ்வின் பண்புகளை குறிக்கும் தொகுதியினை தெரிவு செய்யும். வாஜிபான பண்பு, முஸ்தஹிலான பண்பு, ஜாயிதான பண்பு. ஃபர்ஸ்ட் இயர்ல இதுல அல்லாஹ்வுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய பண்பு, இருக்க முடியாத பண்பு, இருக்கவும் இல்லாத இருக்கவும் முடியுமான பண்பு. 41 பண்பு சரியா. இதுல பார்ப்போம், ஜாஹில், பனா, அஜுதுன், மௌத்துன் சரியா. ஜாஹில்னா மடமை, பனானா வெறுமை, அஜுதுன்னா அஜுசுன் இயலாமை, மௌத்துன்னா மரணம். அப்ப அல்லாஹ்வுக்கு இருக்க முடியாத பண்புகள் சரியா. கதீமுன் அது என்ன வரும், பூர்வீகம். வாஹிதுன் ஒன்று, காதிருன் குதுரத், காதிர் சக்தி உள்ளவர் சரியா. ஹய்யுன் அதுவும் அதுதான், ஹயாத்துன் ஹய்யுன் சரியா. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய பண்புகள். ஹியானத் மோசடி, நபிமாருக்கு இருக்க வேண்டிய இருக்கக்கூடாத பண்பு. கிதுபுன் பொய், பொய் பேசுறாளா இயலது. பலாதத், பத்தானத்துல எதிர்ப்பதம் தான் பலாதத். நபிமார்களுக்கு புத்தின்னு சொல்லுவாங்களே பத்தானத், அதுல எதிர்ப்பதம் தான் பலாதத், மடமை. ஹித்மான் சத்தியத்தை மறைத்தல். இது எவ்வளவுமே நபிமாருக்கு இருக்க முடியாத பண்புகளை போட்டிக்கிறாங்க சரியா. இது பத்தானத், இல்முண்டா அறிவு சரியா, கிதுபுண்டா பொய், பனாவுண்டா வெறுமை சரியா. ரைட், அடுத்தது பத்தானத், சிதுக்குன், தப்லீ, அமானத். இது வந்து நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு. பத்தானத்துன்னு என்ன, புத்தி அறிவு. சிதுக்குன்னா உண்மை, சிக்குன் இல்லை நினைக்கும் சிதுக்குன் ஆகிக்கும் இல்லையா. அடுத்தது தப்லீக்னா பிரச்சாரம், அமானத்துனா நம்பிக்கை. அப்ப இதுல என்ன வரும், அல்லாஹ்வின் பண்புகளை குறிக்கும் பதம் ரெண்டாவது தான் வரும் சரியா. நல்லா மார்க் பண்ணி கொடுங்க, ரெண்டாவது தான் இது வரும். கதீமுன், வாஹிதுன், காதிரும், ஹய்யுன். ஹய்யுன் கய்யூம், ஹய்யுன்னு சொன்னா அந்த நிலைச்சிருப்பு கொண்டு வருமா சரியா. எது அஜிசுன், அஜிசுன் அது இயலாமை, இயலாமை சரியா. அஜிசுன் இயலாமை, ஃபனானா வெறுமை சரியா, ஜாஹில்னா மடமை, மௌத்துண்டா மரணம் சரியா. ரைட், ஓகே. இதையும் பார்த்துக்கொள்ளுங்க, லேசான விஷயம், ஆனா கொஞ்சம் நுணுக்கமா கேள்வி எடுத்துக்கிறாங்க சரியா. பாஸ் பேப்பர்ஸ் கேள்வி தானே. ரைட், ஓகே. நாங்க அடுத்த கேள்விக்கு போவோமா. ரைட், அடுத்தது வுது செய்வதற்கு சுத்தமான நீரை பெறுவது. சுன்னத்து, ஃபர்லு, வாஜிபு, ஷர்த்து என்ன வரும். வுது செய்வதற்கு சுத்தமான நீரை பெறுவது, இது வந்து உலுவின் ஷர்த்து நீக்குது, அதுல வரும் சரியா. கட்டாயம் தானே. இப்ப சுத்தமா அசுத்தமான தண்ணி எடுத்து உள்ள எடுக்கலுமா, ஏல. உது செய்யறேன்னா கட்டாயம் தண்ணி தேவை சரியா. அப்ப அதுல அது சுன்னத்து இல்லை. அசுத்தமான தண்ணியில உழு எடுக்கல, ஃபர்ல் இல்லை, வாஜிப் இல்லை. அடுத்தது உழு செய்யறதுக்கு முன்னால உள்ளே தானே ஷர்த்துன்னா நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். ஒரு கடமைக்கு முன்னால தேவைப்படுறதுதான் ஷர்த்து. உதாரணத்துக்கு வைங்களேன், தொழுகையின் ஷர்த்துண்டா தக்பீர் கட்டுறதா ஸ்டார்ட் ஆகும் இல்ல, முஸ்லிமாய்க்கிறது, பருவமடைஞ்சிக்கிறது, அவனோட உடம்பு, அவனோட உடை, அவனோட இடம் சுத்தமாய்க்கிறது. அது மாதிரிதான் ஹஜ்ஜிட ஷர்த்து. பேத்து வாரத்துக்கான காலம் ஈக்கிறது, காசு ஈக்கிறது. ஷர்த்துன்னா நீங்க நினைச்சுக்கணும் அந்த கடமைக்கு முன்னால தேவைப்படுற விஷயம். ஃபர்லுன்னா நினைச்சுக்கணும் அந்த கடமை, ஆரம்ப தக்பீர் கட்டுறது, நியத்து வைக்கிறது சரி. அந்த ஃபர்லு ஷர்த்து சிலாக்களுக்கு குழம்பும். அப்ப இங்க வுது செய்யறதுக்கு கட்டாயம் சுத்தமான தண்ணி தேவை தானே, அது ஷர்த் சரிதானே. அப்ப ஷர்த்துக்குள்ள அது வரும். கவனமா நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க. அப்ப அது வந்து ஷர்த் என்ற பகுதிக்குள்ள தான் வரும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஏனே சொற்களை பாருங்க. மக்ரூஹ்னு சொல் வந்தீங்க. மக்ரூஹ்னு என்ன புள்ள,
மக்ரூ. ஓ, கரிஹனா வெறுத்தான், வெறுக்கத்தக்கது. சரியா? நண்டு 40 நாளைக்கு சாப்பிட்றத சில இமாம்கள் மக்ரூஹ்னு சொல்லிக்கிறாங்க. தொடர்ந்து 40 நாளைக்கு சாப்பிடுறது அது நிறைய பாதிப்பு. மக்ரூ வெறுக்கத்தக்கது. சரியா? ஃபர்லுனா அது கட்டாயம். சரியா? வாஜிபுண்டாலும் அதுவும் அதே போலதான். அது சரியா? ஃபர்லுக்கு வாஜிபுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ தொழுகையில இப்போ ஃபர்லு விடுபட்டா அந்த அமல் நிறைவேறாது. வாஜிபு விடுபட்டா அதுக்கு பரிகாரம் ஒன்று செஞ்சுட்டு, இப்போ ஹஜ்ஜில வாஜிபு விடுபட்டா அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம். ஆனால் ஹஜ்ஜில ஃபர்லு விடுபட்டா ஒன்று செய்யலாம். சரியா? இது அப்போ இதில் ஆக முக்கியம் வந்து ஃபர்லு தான். சரியா? மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்லு தான். அதுக்கு பிறகு தான் வாஜிப் வரும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், ஓகே. நாங்கள் அடுத்ததுக்கு போறோம். அபூ ஜஹல் பின்வரும் எந்த பிரிவில் அடங்குவார்? அபூ ஜஹல், அபூ லஹப், தப்பத் யதா அபி லஹப். அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும். முர்தத் மதம் மாறியவனா, முனாஃபிக் நயவஞ்சகனா, முஸ்லிமா, முல்ஹிதா, முஷ்ரிகா. பொதுவாகவே நாங்கள் சொல்லுவோம் குறைஷி காஃபிர்கள் தான் சொல்லுவோம். சரியா? முஷ்ரிகீன்கள் அவர் தான் இணை வைப்பாளர். சரியா? அப்ப இங்க வந்து முல்ஹித் என்ன அர்த்தம்? முல்ஹித் நாஸ்திகவாதி, கடவுளை மறுக்கிறார், அவங்க தான் முல்ஹித் என்ற கருத்தை குறிக்கும். முஸ்லிம் என்று சொல்றது ஓகே. முனாஃபிக்னா நயவஞ்சகன். சரியா? அடுத்தது முர்தத்னா மதமாதி, இஸ்லாத்துக்கு வந்துட்டு திருப்பி இன்னொரு மார்க்கத்துக்கு போறது முர்தத். சரியா? அப்ப இன்னைக்கு முஷ்ரிக் தான் இன்னைக்கு மிச்சம் பொருத்தம். இணை வைப்பவர். அல்லாஹ் தஆலா மன்னிக்க முடியாத ஒரே குற்றம் முஷ்ரிக்கா இருக்கிறது. சரியா? இணை வைப்புல இருக்கிறது. இதுவும் உங்களுக்கு லேசு. ஓகே, அடுத்ததுக்கு போறோம். நபி அவர்களோட வளர்ப்பு மகன், இது சீரத்து ரசூல் முகமது நபி அவங்களோட வாழ்க்கை வரலாறோடு தொடர்பான ஒரு கேள்வி. சரியா? காசிம், ஜெயித், இப்ராஹிம், அலி, அப்துல்லா. ஜெயித் இல்லையா? ஜெயித் அலி அல்லாஹ் அவங்க வந்து வளர்ப்பு மகன். இடையில வந்துச்சு ஜெயித் அலி அவங்கள நபி அவங்க அவங்களோட சொந்த மகனாக கருதி அழைக்க தோங்கினாங்களாம். அதுக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறங்கிச்சான், வளர்ப்பு மகன் சொந்த மகனாக ஏலா. அது உங்களோட சொந்த பிள்ளை இல்லை, இன்னொரு பிள்ளை. நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க வளர்த்தெடுங்க. ஆனா அவங்களோட சொந்த பிள்ளைன்னு கருதி அவங்கள அழைக்க கூட வாங்க. சரியா? அப்படி இது ஜெயித் அலி அல்லாஹ் அவங்க. ஆமா, பார்த்தா சொல்லும் வருவது. சரியா? இதுல வந்து காசிமும் இப்ராஹிம் அப்துல்லா எல்லாம் முகமது நபி அவங்களோட பிள்ளைகள். இவங்கெல்லாம் சின்ன வயசுல மௌத்தா போறாங்க. காசிம், இப்ராஹிம், சரியா, அப்துல்லா இவங்கெல்லாம் சின்ன வயசுல மௌத்தா போறாங்க. அலி அலி வந்து நபியாவோட யாரு? மருமகன். சரியா? அவ்வளவுமே உங்களுக்கு தெரியும். ரைட். ஜெயிதுல பேர் நாங்க சம்பூர்ணமா கேட்டு உங்களுக்கு சொல்றேன். 29வது மணமக்களை வாழ்த்தும் துவா சொல்லுங்க புள்ள. பாரக்கல்லாஹு ஜஸாக்கல்லாஹு ஹைரனா. பாரக்கல்லாஹு ஃபீக். சரியா? உங்க 2 பேருக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. அது செய்யும். ரைட். ஷஃபாக்கல்லா சில நேரங்கள கொஞ்சம் ஓவரா கதைச்சா சொல்லுவாங்க ஷஃபாக்கல்லா. அல்லாஹ் அவங்களை சுகப்படுத்தணும். சரியா? ரைட். ஷஃபாக்கல்லானா நோயாளிகளுக்கு சொல்றது. அடுத்தது ஃபி அமானில்லான்னு சொல்றது பயணம் போற நேரம், வழி அனுப்புற நேரம் அல்லாஹ்ட காவல் போய்த்து வாங்க. ஃபி அமானில்லா, அல்லாஹ்ட பாதுகாப்போட போங்க. ரைட். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். ஓ, எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா நாங்க ஜஸாக்கல்லாஹு ஹைரன் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க சில விஷயங்களை செய்யறதுக்கு முன்னால சொல்லணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா தான் நடக்கும். சூரத்துல் கஹஃப், குகைவாசிகள். இன்ஷா அல்லாஹ் சொல்லாம நபி சொன்னாங்க, தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. குகைவாசி குறைஷி காபிர்கள் வந்து நபி கிட்ட கேள்வி கேட்ட போது, அதுல வந்து குகைவாசிய சம்பந்தமான கேள்வி கேட்ட போது நபி அவங்க உங்களுக்கு நான் நாளைக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ்ன்ற சொல்லல. பிறகு அல்லாஹ் அன்னைக்கு குர்ஆன் வசனம் திறக்கல. பிறகு அல்லாஹ் கண்டிச்சு, நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம ஷுவரா சொல்லலும், அல்லாஹ் நாடினா தான் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சூரத்துல் கஹஃப் இறக்குறான். குகைவாசிகள் சம்பந்தமான அந்த சூறாவை இறக்குறான். சரியா? ரைட். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அதில். ரைட். அடுத்தது இலங்கை முஸ்லிம்களின் கல்வி மறுமலர்ச்சிக்காக பாடசாலைகளை அமைத்தவர். உடனே வரணும். சித்தி லெப்பை. சரியா? எம்சி சித்தி லெப்பை, கசாவத்தை ஆலிமப்பா, எம்டி அக்பர், ஆலிமுல் அரூஸ், ராசிக் ஃபரீத். சரியா? ரைட். அப்ப எம்சி சித்தி லெப்பை தான் வரும் இல்லையா? முஸ்லிம்கள ஆரம்ப காலத்துல நீங்க பார்த்தாங்க, முஸ்லிம்கள கல்வித்துறையில பாடசாலை என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு உருவாக்கின பாடசாலை ஜாஹிரா
பாடசாலை கொழும்பு ஜாகிரா கல்லூரி. அதுல பிரின்சிபல் இந்த யாரு? மத்த ஓலர் புக்ல இருக்குது. டிபி ஜாயா. அதுதான் வருமா? ரைட். அப்ப அவரும் இதோட சம்பந்தப்பட்டவர். ரைட். ஆகவே நாங்கள் 30வது கேள்வியை நீங்க பார்த்துட்டா 31வது சரியா? இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா முஹத்திஸ்களில் உயர்ந்தவராக கணிக்கப்படுவதற்கு காரணம். இமாம் பெஸ்ட்டுக்கு 6 ஹதீஸ் கிரந்தத்துல முதலாவது இப்பாரு சஹீஹ் புகாரி. அதை உருவாக்கினவர் இமாம் புகாரி. ஹதீஸ்களை திரட்டியமை, ஹதீஸ் துறை மாணவர்களை உருவாக்கியமை, சஹீஹ் புகாரியை தொகுத்தமை, ஹதீஸ்களை திறனாய்வு செய்தமை, பல பிரதேசங்களுக்கு சென்று ஹதீஸ்களை திரட்டியமை. கொஞ்சம் கவனமா யோசிக்கணும் சரியா? எது வரும்? 5வதா 4வதா? சஹீஹ் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தை தொகுத்த தானம் அவர் பிரபலியமாகலாது. 4வது ஹதீஸ்களை திறனாய்வு செய்து வகுத்தமை. அது வரவே வராது. பல பிரதேசங்களுக்கு சென்று இது எல்லாத்துலேயும் சுருக்கம் என்ன? பல பிரதேசங்களுக்கு சென்று ஹதீஸ்களை திரட்டினாலும் கடைசி சுருக்கம் என்ன? சஹீஹ் புகாரியை தொகுத்தது சரியா? இது வந்து சும்மா என்ன ஜென்ரல் நாலேஜோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி வரும் சரியா? அப்ப ஜென்ரலா பொதுவாக செய்யணும் உங்களுக்கு. ஹதீஸ்களை திரட்டியமையும் மற்ற பிரதேசங்களுக்கு ஹதீஸ் இது ரெண்டு ஒன்று தானே. ஹதீஸ்களை திரட்டியமையும் பிரதேசங்களுக்கு சென்று ஹதீஸ்களை திரட்டியமையும் கிட்டத்தட்ட ஒன்று, ஒரே வெட்டிடுவீங்க. அது ரெண்டும் வராது சரியா? அப்ப ஹதீஸ் துறை மாணவர்களை உருவாக்கி அது நிறைய பேர் உருவாக்கிக்கிறாங்க சரியா? எத்தனை மாணவர்கள்? 1040 1080 மாணவர்களை உருவாக்கிக்கிறாங்க. ஓகே. அப்ப இதுகளை பார்த்தா எல்லாத்தையும் விட முக்கியம் சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தை அவங்க உருவாக்கிறது சரியா? அதுதான் இதுக்கு பதிலாக வரும். ஓகே. 32 முஜ்தஹித் முத்லக் என்ற தரத்தில் உள்ள 2 இமாம்கள் சரியா? அவுசாயி, லாஹிரி, மாலிக், ஷாஃபி, சுயூதி, குர்துபி, தாரமி, பைஹகி, ஷைபானி, அபு யூசுப். நோபல் கேள்வி. முஜ்தஹித் முத்லக் தான் முஜ்தஹித் பெஸ்ட் சரியா? முஜ்தஹித் வகைகள்ல முதலாவது இடத்துல முஜ்தஹித் முத்லக் தானே சரியா? அதாவது இதுல வந்து முஜ்தஹித் வகைகள்ல முதலாவது வந்து முஜ்தஹித் முத்லக் சரியா? முஜ்தஹித் முத்லக் வந்து ரெண்டா பிரியும். ஒன்று வந்து முஸ்தகில், ரெண்டாவது வந்து முன்தஸில். அப்ப முஜ்தஹித் முஸ்தகில் முத்லக் தான் பெஸ்ட். அப்ப இதுக்குள்ள வந்து 4 சட்டத்துறை இமாம்களும் கட்டாயம் வரும். இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். அதுக்கு பிறகு தான் மற்றதெல்லாம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அலி அலி, உமர் அலி எல்லாம் சொல்லிடும். ஆனாலும் இதுல வந்து கட்டாயம் வரணும் 4 ஃபிக்ஹ் துறை இமாம் சரியா? அப்ப இவங்க என்ன இஜ்திஹாத் குல்லியை மேற்கொள்வாங்க. குல்லினா எந்த துறையோடு தொடர்பான பிரச்சனை வந்தாலும் தீர்ப்பு சொல்லுவாங்க. புதிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாங்க சரியா? ஆக முக்கியம் நவீன காலத்துல தோன்ற புதிய பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. எந்த துறையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீர்ப்பு சொல்லுவாங்க. அதே போல சுதந்திரமாக தீர்ப்பு சொல்லுவாங்க. சட்ட மூலாதாரங்களை கையாள்வதில் பெஸ்ட் ஆயிப்பாங்க. சட்டவாக்க வழிமுறைகளை தானே உருவாக்கும் சரியா? இப்படியான நிறைய விஷயங்கள் முஜ்தஹித் முத்லக் என்ற பகுதிக்குள்ள வரும் சரியா? முஜ்தஹித் முஸ்தகிலுக்கும் முன்தஸிலுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், சட்டவாக்க வழிமுறையை தானே உருவாக்காது ஒரு இமாம்ட வழிமுறையை உருவாக்கி தீர்ப்பு சொல்பவர் முன்தஸில். இவங்க 2 பேரை வச்சு பார்த்தா இவர் ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட் குவாலிட்டியில சரியா? முஜ்தஹித் முஸ்தகில் தான் ஃபர்ஸ்ட் வரும், முன்தஸில் செகண்ட் வரும். ஆனா என்ன வித்தியாசம்? ஒரு சட்டவாக்க வழிமுறையை தானே உருவாக்கி தீர்ப்பு சொல்பவர் முஸ்தகில், தானே உருவாக்காத ஒரு இமாம் உருவாக்கிய சட்டவாக்க வழிமுறையை பின்பற்றுபவர் முன்தஸில் சொல்லுவார் சரியா? அந்த விஷயத்தையும் நாங்கள் இன்னைக்கு பார்த்துட்டோம். ஓகே. அப்ப இதுல வந்து இமாம் மாலிக்கும் இமாம் ஷாஃபியும் தான் அதுக்குள்ள வரும் சரியா? முதலாவது அதாவது சட்டத்துறை அறிஞர்கள்ல பெஸ்ட்னு வந்தா நீங்க யோசிக்கணும் இவங்க 2 பேர் சரியா? இவங்க 2 பேரை தான் அடுத்து நாங்க பார்ப்போம் சரியா? அடுத்த கேள்விக்கு போறோம். சரி, 32 கேள்வி ரைட்டா? அடுத்த கிளாஸ்ல நாங்க அடுத்த விஷயத்துக்கு வரும் இன்ஷா அல்லாஹ்.